ஹாய். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அசெட் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம கிட்ட என்னெல்லாம் அசெட்ஸ் வருதோ எல்லாமே நீங்க அசெட்னு சொல்லி அசெட் மேனேஜ்மெண்ட்ல அசெட் சொல்லி ஒரு மெனு இருக்கும். ஸோ நீங்க இங்க வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதில் பார்த்துட்டோம் யூஸ்வலாக என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டாப்ல உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு ஒரு டேபிள்ல எவ்வளவு ரோஸ் வரணும்னு செட் பண்ணிக்கலாம். டேட் ஃபில்டர் ரேஞ்ச் நம்ம என்ன பேஸ் பண்ணணும், டே பேஸ்ல ஃபில்டர் பண்ணணுமா, அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். இனிஷியலா லிஸ்ட் பேஜ் வேணுமா, ரிப்போர்ட் வேணுமான்னு சொல்லிட்டு அதுக்கான செட். அடுத்து பாத்தீங்கன்னா மெனு செட்டப்ஸ். மெனு செட்டப்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருப்போம் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் மெனு தெரியணும் தெரிய வேண்டாம்னு சொல்லி அவங்க யூசர்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஒரு அசெட் மெனுல ஆட் பேஜ்ல என்ன தெரியணும் தெரிய வேண்டாம்னு அவங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனா எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாதிரி இதே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பண்ணி லோட் ஆப்டிமல் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம என்ன கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற செட்டிங்ஸ்ல ஏது மெயினோ அது மட்டும் உங்களுக்கு இருக்கும், பாக்கி எல்லாமே அன்செக் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு என்னென்ன தெரியுமோ நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம செட்டிங்ஸ்ல கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். ஃபில்டர்ல பார்த்தோம்னா ஃப்ரம் டு அசைன். இப்போ என்ன நம்ம ஒரு அசைன் ஒருத்தங்களுக்கு அசைன் பண்ணிருக்கோம், நம்ம ஆஃபீஸ்ல ஃபோன் லேப்டாப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அந்த லேப்டாப் ஒருத்தங்களுக்கு அசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது யாருக்கிட்ட இப்போ முத்தவங்கிறவங்ககிட்ட என்னெல்லாம் நம்ம அசைன் பண்ணி கொடுத்துருக்கோம், எத்தனை ஃபோன் கொடுத்துருக்கோம், எத்தனை லேப்டாப் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி நீங்க ஃபில்டர் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபில்டர்ல கொடுத்துருக்கோம். கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்க சிஎஸ்வி, எக்ஸல், பிடிஎஃப் ஆகும் நீங்க எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா பல்கா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்க பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்ப நம்ம இந்த அசெட் நம்மகிட்ட வந்துச்சு அதோட நேம், அதோட டிஸ்கிரிப்ஷன் சைட்ல இருந்துச்சு, அதோட ஸ்டேட்டஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது ஆக்டிவ்ல இருக்க இன்ஆக்டிவ் மெயினா அந்த மாதிரி நீங்க எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பேஜுக்கு போய் பார்ப்போம். ஆட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ இங்க ஆடுக்கு வந்துட்டீங்கன்னா அசெட், அந்த அசெட்டுக்கு என்ன நேமோ அது அந்த அசெட்டோட நேம் வேல்யூ இருக்கும் இல்லையா? இப்போ அந்த அசெட் நீங்க 10,000 வாங்கிருக்கீங்கன்னா 10,000 அது எப்போ வாங்குவீங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது பத்தின டீடைல்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நீங்க யாருக்கு அசைன் பண்றீங்களோ அசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூசர்ஸ் வரும், அவங்களுக்கு நீங்க அசைன் பண்ணிக்கலாம். அதுல நம்ம என்ன ஸ்டேட்டஸ் நீங்க ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். கண்டிஷன்ஸ் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அப்படின்னா நீங்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். புதுசா வச்சு மாஸ்டர்ஸ் இல்லை யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும், நீங்க ஆட் பட்டன் கொடுத்துருப்போம். நீங்க ஆடுக்குள்ள போயிட்டு நீங்க ஆட் புதுசா ஆட் பண்றோம்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஃபோன் கிரியேட் பண்ணிக்கேன், 10,000 இந்த மாதிரி திங்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு அசெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த அசெட் நீங்க அப்டேட் பண்றவங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்டேட் பேஜ் வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சினாரியோஸ் இருக்கும். இப்போ இதுக்கு நீங்க சேவ் நம்ம ஆட்ல என்னெல்லாம் கொடுத்தோமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்க இருக்கும். அடுத்து பார்த்துட்டோம்னா வாரண்டி அண்ட் ரிமைண்டர் இருக்கும். இப்போ இந்த பார்ட்டுக்கு நீங்க ஏதாச்சும் வாரண்டி அண்ட் ரிமைண்டர் ஒரு நிமிஷம் நான் பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பர்மிஷன் மட்டும் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி அண்ட் ரிமைண்டர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதுல ஏதாச்சும் இந்த இப்போ ஃபோனுக்கு ஏதாச்சும் நீங்க வாரண்டி இருக்கு அப்படின்னா நீங்க வாரண்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அந்த பார்ட்ல என்ன ஸ்பேருக்கு உங்களுக்கு வாரண்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட மல்டிபிள் ஸ்பேர்ஸ் இருக்கும். ஒரு பேட்டரி இருக்குன்னா பேட்டரிக்கு 2 இயர்ஸ் வாரண்டி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க என்ன பார்ட்க்கு என்ன வாரண்டின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்பேர் ஃப்ரம் இன்வென்ட்ரியில இருந்து வர்ற ஸ்பேர் அப்படியா இருந்துச்சுன்னா நீங்க இன்வென்ட்ரியில ஆட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு உங்க லிஸ்ட்ல வந்துடும். இல்ல கஸ்டம் ஸ்பேர் நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க நேம் டைப் பண்ணிட்டு அதுக்கு டேட் எந்த டேட் வரைக்கும், ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு நீங்க ரிப்பீட் ஆகணுமா இல்ல ரிமைண்டர் ஏச்சும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் ஒரு ரிப்பீட் ஃபெசிலிட்டிஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுல இந்த ரிப்பீட் அண்ட் ரிமைண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டீடைல் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டைப்ல வரணும். டெய்லி பேசிஸ் இந்த டேட் வீக்கெண்ட் இல்லாட்டி ஹாலிடேஸ் ஆரம்பிச்சுன்னா அடுத்த மாறணும் அந்த மாதிரி சினாரியோஸ். இது எப்போ ஸ்டாப் ஆகணும் அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ ரிமைண்டர் வரணும், ஒரு நாளைக்கு 1 hour இருந்தாலும் இல்லை 1 day பிஃபோரா அந்த மாதிரி இங்கே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வாரண்டி செட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வாரண்டிஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா, வியூ பேஜ் கம்பேர் பண்ணும்போது வியூ பேஜில் நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரிஸ் எப்படி மேனேஜ் ஆகுது அப்படின்னா, இப்போ உங்களோட திங்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது நீங்கள் அப்டேட் பண்ண உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் முத்துக்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் வேற பர்சன் டெமோ கம்பெனிக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் வந்திருக்கும். இப்போ iPhone 1 வந்துட்டு 18ஆம் தேதி டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அசைன் யாருக்கிட்ட இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் முத்துக்கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த டேட் டு இந்த டேட் வரைக்கும் அவங்க வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம அசெட் வியூவில் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம அசெட்டில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ். அடுத்து என்ன மெனுவும் பார்த்துட்டோம் அப்படின்னா அசெட் அலோகேஷன்ஸ். அசெட் அலோகேஷன்ல என்னெல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா அசெட் அலோகேஷன் வேணும். ஸோ அசெட் அலோகேஷனில் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதில் ஜஸ்ட் செட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நம்ம ஃப்ரம் டு பேஸ் பண்ணி, அசெட் பேஸ் பண்ணி, யூசர்ஸ், எம்ப்ளாயி பேஸ் பண்ணி, டைப் என்ன ரிட்டர்னபிளா கன்சியூமபிளான்னு சொல்லிட்டு பின் லொக்கேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு செட்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எதுலன்னு பார்த்தோம்னா ஆட் அசெட் அலோகேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அசெட் நம்ம ஒரு இதுக்கு நம்ம அலோகேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோன் 1ன்னு ஒன்று எடுத்துட்டோம். இது எந்த எம்ப்ளாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் இது வந்துட்டு முத்துன்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணலாமல் நம்ம போட்டு வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சினரியோஸ் பின் ஏதாச்சும் அவங்களுக்கு பர்டிகுலர் முத்துக்கு யூசர்ஸ் இருக்குன்னா யூஸராகவும் நீங்கள் இது பண்ணிக்க முடியும். பின் எந்த லொக்கேஷனில் இப்போ நீங்கள் மல்டிபிள் பிரான்ச் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டும் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இது ரிட்டர்னபிளா இல்லை கன்சியூமபிள் ப்ராடக்டான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துங்க. எப்போ ரிட்டர்ன் கொடுப்பாங்க, இப்போ இந்த மாதம் 31ஆம் ரிட்டர்ன் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் போட்டுக்க முடியும். இல்லை கன்சியூமபிள் அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி கொடுத்துருக்கீங்க மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து என்னன்னு அப்டேட் பண்ணுறனாலுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது அப்போ கன்சியூமராக மாற்றுறீங்க அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணுறனாலுமே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்களுக்கு அலோகேட் பண்ணுறனாலுமே அலோகேட் பண்ணிக்கலாம். அதை வியூ பண்ணி பார்க்குறதுனாலும் நீங்கள் வியூ பண்ணியும் பார்த்துக்க முடியும். இல்லை டெலீட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம் அசெட் அலோகேஷன்ஸில். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசெட் மெயின்டெனன்ஸ். அசெட் மெயின்டெனன்ஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு அசெட்டுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இங்கே அசெட் மெயின்டெனன்ஸ் என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னா இங்கே இனிஷியலாக அசெட் மெயின்டெனன்ஸ் லிஸ்ட் பேஜில் ஃபில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிப்போம். அசெட் பேஸ் பண்ணி, லொக்கேஷன் டைப் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். பின்ன அக்கௌண்ட் கவுண்ட்ஸ், பின்ன ஒரு டீட்டெயில்ஸான பேஜ் உங்களுக்கு லிஸ்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஆட் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இனிஷியலி எந்த அசெட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது மெயின்டெனன்ஸ் வந்து பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ்னா ஆப்ரேஷனல் மெயின்டெனன்ஸாக நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். பீரியடிக்கல் அப்படின்னா என்ன ஷெட்யூல் டைப்னா இந்த டேட் இப்போ ஒரு 1 year ஆனாலுமே நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இயரில் போட்டுக்க முடியும். எப்படின்னா ஸ்டாப் டெய்லியாக இது எப்போ ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்ரேஷனல் அப்படின்னா
இத்தனை கிலோமீட்டர் இப்போ ஒரு பைக்னு வச்சுக்கலாம். ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ உங்க கிலோமீட்டர் எத்தனைன்னு சொல்லிட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இல்லை பீரியடிக்கல் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கான இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே. ஓகேங்களா? பின்ன அதுக்கப்புறம் அதோட டேட், லொக்கேஷன், இதுக்கான ரிமைண்டர் ஏதாச்சும் வரணும் அப்படின்னு நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீரியடிக்கல் ஒரு ஆப்ரேஷன் செட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? இப்போ பீரியடிக்கல்னு வச்சுக்கலாங்க. 6 மந்த்ஸ் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணணும். அது ஒரு 1 மந்த் பிஃபோரே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், ரிமைண்டர் வந்திருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட் மீட் ஆகிறதுக்கு 1 மந்த் பிஃபோர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா நமக்கு எதில் செக் பண்ணிக்கணுமோ வரும். எஸ்எம்எஸ், ஃபோன், இமெயில், வாட்ஸ்அப் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி கொடுக்குறோமோ அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்திருக்கும் ரிமைண்டர். 1 மந்த் இந்த மெயின்டெனன்ஸ் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆட் பேஜில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இதோட மாஸ்டர்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஷெட்யூல் டைப்ஸ் அதுக்கான மாஸ்டர்ஸ் எல்லாம் கீழே மாடியூல் டிசைன் சொல்லிட்டு ஒரு மெனு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? மாடியூல் டிசைன்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே அசெட் ஷெட்யூல் டைப்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் என்ன கிரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த ட்ராப் டவுனில் உங்களுக்கு ஷோ ஆகும் ஷெட்யூல் டைப்பில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஷெட்யூல்ஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூல்ஸ் மெயின்டெனன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனாலுமே அப்டேட் பண்ணிக்க முடியும். அப்டேட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சேம் ஆடில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனா அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா வியூ பண்ணிக்கலாம். இல்லை டெலீட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரெக்கார்டு. இன்சிடென்ட் ரெக்கார்டு எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு அசெட் வச்சிருக்கீங்க, இப்போ பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இன்சிடென்ட் ஆச்சு, ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இன்சிடென்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அசெட்டில் டேட், லொக்கேஷன், யூசர் பேஸ் பண்ணி, எம்ப்ளாயி பேஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி டேட்டாஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஆட் பேஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ எந்த அசெட்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட், என்ன டேட்டில் இன்சிடென்ட் நடந்துச்சு, பின்ன எம்ப்ளாயி, எந்த எம்ப்ளாயி இல்லை யூசர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா யூசராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ கேட்டகரியும் எங்கே இருக்கும் அப்படின்னா சேம் அதே தான் செட்டிங்ஸில் அசெட் கேட்டகரின்னு சொல்லிட்டு இருக்குங்க இல்லையா? இங்கே நீங்கள் கேட்டகரிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் நம்ம இன்சிடென்ட்கான கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டவுன்லேயும் வந்திருக்கும். ஸோ என்ன இன்சிடென்ட்ஸ் நடக்குதோ நீங்கள் அந்த இன்சிடென்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை மல்டிபிள் ரிமார்க் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸும் நீங்கள் அட் அ டைமில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ட்ராப் டவுன்ஸில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் அப்டேட் இல்லை டெலிட் எது பண்ணுறதுனாலுமே நீங்கள் எங்கேருந்தும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சிடென்ட் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அண்ட் ரிமைண்டர்.
இது ஜஸ்ட் லிஸ்ட் பேஜாக தான் இருக்கும். ஸோ இது எங்கேருந்து டேட்டாஸ் கெட் பண்ணிட்டு வரும் அப்படின்னா, நமக்கு அசெட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ அசெட்டில் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பேஜில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி அண்ட் ரிமைண்டர் இருக்கும். நீங்கள் இங்கே ஒவ்வொரு அசெட்டுக்கும் நீங்கள் என்னெல்லாம் வாரண்டி இருக்குது நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு அதோட லிஸ்ட் ஃபுல்லாகவே இங்கே உங்களுக்கு தெரியும். வாரண்டி அண்ட் ரிமைண்டர் பார்ட்டில் உங்களுக்கு லிஸ்ட்டு வரும். நீங்கள் இங்கே எப்படிலாம் ஃபில்டர் பண்ணலாம்னா அசெட் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஸ்பேர் பேஸ் பண்ணி, கஸ்டம் ஸ்பேர் பேஸ் பண்ணியும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுனால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மீன் என்னன்னா அசெட் இன்ஸ்பெக்ஷன். அசெட் இன்ஸ்பெக்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் அசெட் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ட்ரிஸ் போட்டுக்க முடியும். அதுக்கான ஒரு நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். என்ன அசெட், எந்த கஸ்டமருக்கான இதுக்காக யூஸ் பண்ணீங்க, அட்ரஸ், ஜஸ்ட் கஸ்டமர் செலக்ட் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த டேட் அண்ட் டைம், அதோட ரிமார்க் இருந்தால் ரிமார்க் போட்டுக்கணும். ஸ்டேட்டஸ் வேணும்னா நீங்கள் ஆட் கொடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட மல்டிபிள் செக்லிஸ்ட் பண்ணாலுமே நீங்கள் இங்கே என்டர் பண்ணியும் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அசெட் இன்ஸ்பெக்ஷன்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அசெட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் சர்ச் பண்ணியிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறதுனாலுமே நீங்கள் வியூ ப்ளஸ் அதே திங்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் அப்டேட் பேஜில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அசெட் இன்ஸ்பெக்ஷனுக்கான என்னெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி சினாரியோஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர். இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்போங்க இல்லையா, அது பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு திங்ஸ். அது இப்போ இன்ஸ்பெக்ஷன்ஸ் வாரண்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓவரால் ஒரு ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஃபோன் ஒன்ல பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் இந்த டைமில் நடந்திருக்கு, இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வாரண்டி அண்ட் ரிமைண்டர் பார்த்துட்டோம்னா எதுவுமே நம்ம எதுவுமே இதாகல. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். என்டையர் அந்த அசெட்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ், மெயின்டெனன்ஸ், இன்சிடென்ட், வாரண்டி, இந்த மாதிரி எல்லாமே ஒரே லிஸ்ட்ல பார்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கானது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசெட் பேலன்ஸ் ஷீட். அசெட் பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அசெட் பேலன்ஸ் ஷீட். அசெட் பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த அசெட்டுக்கான டோட்டல் வேல்யூ, நீங்கள் அதை டிப்ரிசியேஷன் இல்லாட்டி அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு அப்ரிசியேஷன் எத்தனை ஆயிருக்கு, இல்லை டிப்ரிசியேஷன் எத்தனை ஆயிருக்கு, நம்ம பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த அசெட்டோட வேல்யூ என்னன்னு, இப்போ ஒரு லேண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது அப்ரிசியேஷன் வேல்யூ இப்போ மாதத்துல இயர்லி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அப்ரிசியேஷனில் போட்டிருந்தோம் அப்படின்னா அதோட கரண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கும். அதே பைக் அந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ரிசியேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ அதோட கரண்ட் வேல்யூ என்னன்னு நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் நமக்கு அசெட் பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் அதுவும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் அசெட் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணாலுமே பண்ணிக்கலாம். பின்ன இங்கே அதோட டீட்டெயில்ஸ், அசெட் நேம், அசெட்டோட வேல்யூ, இப்போ கரண்ட் அசெட் வேல்யூ, டிப்ரிசியேஷன் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது பேஸ் பண்ணி இருக்கிற கரண்ட் வேல்யூ. பின் அதுக்கு நம்ம ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே எக்ஸ்பென்சஸில் வந்துடும். இல்லை அதுலேருந்து ஏதாச்சும் இன்கம்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம அது இன்கமில் காணிச்சிருப்போம். ஓகேங்களா? அது பேஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் எத்தனைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஓகே, இதுதான் நம்ம அசெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம காணிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி கான்ட்ராக்டர். இப்போ நம்மகிட்ட ஏதாச்சும் ஏஎம்சிஸ் இருக்குது, இந்த மிஷினுக்கு அசெட்டுக்கான ஏஎம்சிஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஏஎம்சிஸும் இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த வெண்டருக்காக நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி, எந்த அசெட்டுக்காக இப்போ மல்டிபிள் அசெட்ஸ் அட் டைம் வேணாலுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏஎம்சி எப்போ ஷெடியூல் ஆகிருக்கு, ஸோ ஏஎம்சி ஸ்டார்ட் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஏஎம்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஏஎம்சி ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்கலாம். டைம் இன்டர்வல் எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா, இப்போ 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஏஎம்சிஸ் வருதுன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைம் இன்டர்வல் ஏஎம்சிஸ் எத்தனை ஏஎம்சிஸ் வரும், இப்போது இந்த அசெட்டுக்கு ஒரு 10 ஏஎம்சிஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஏஎம்சிக்கு என்ன காஸ்ட்டு வருமோ அந்த காஸ்ட் நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். கண்டினியூ ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டும் செட் பண்ணிக்க முடியும்.
ஸோ என்ன பேசிஸில் வீக் ரிப்பீட் ஆகணும், டெய்லி பேஸாக, வீக், மந்த்லி, இயர் என்ன பேசிஸில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகணுமோ அதை நீங்கள் பண்ணிக்க முடியும். பின்ன அக்செப்ட் வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடேஸில் இல்லாமல் நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து எப்போ ஸ்டாப் ஆகணும், ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு ஸ்டாப் ஆகணுமா, இல்லை இந்த டேட் வரைக்கும் ரிப்பீட் ஆகணுமா, இல்லை கண்டினியூட்டியாக நடந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெவர் கொடுத்துக்கலாம். பின்ன ரிமைண்டர், நமக்கு ஏதாச்சும் ரிமைண்டர்ஸ் வரணும் அப்படின்னா எப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி, எத்தனை ஹவர்ஸ், அந்த மாதிரி நம்ம பிஃபோர் எப்போ வரணும்னு சொல்லிட்டு நமக்கு ரிமைண்டர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து என்னென்னா ஏது பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் வரணும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கான ஏஎம்சிஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட்லேயே வந்துடும். இந்த ஷெட்யூல்ஸில் இந்த டேட் அண்ட் டைம் வரும், ஏஎம்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கேயே பார்த்துக்க முடியும் இந்த 2 அசட்ஸ்க்கு. ஸோ இதுதான் நம்ம ஏஎம்சிஸில் கான்ட்ராக்டில் கொடுத்துருக்கோம். அதே நீங்கள் அப்டேட் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா சேம் அதே திங்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனாலுமே அப்டேட் பண்ணிக்க முடியும். என்டையர் நம்ம ஆடில் என்னெல்லாம் பண்ணீங்க எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்கனாலுமே நீங்கள் வியூ பண்ணியும் பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி. ஓகேங்களா, இதுதான் நம்ம இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் ஏஎம்சி கான்ட்ராக்டர்லாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம அசெட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மெனூஸ். இந்த ஓவராலாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இதில் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு மெனுவும் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னா நம்மகிட்ட ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்டர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டி வாங்கி மல்டிபிள் சேல்ஸ் நடக்குது அப்படின்னா நம்மகிட்ட என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு தெரியாதுங்களே, மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கேப்சர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்னெல்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரம் டு பேஸ் பண்ணி, ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி, அது ரெசிடென்ஷியலாக இல்லை கமர்ஷியல் பில்டிங்கானு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பர்பஸ்க்காக பார்க்குறோம், செல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோமா, இல்லை ரெண்டுக்காகவா, இல்லை பிஜி அந்த ரிலேட்டடாக கொடுத்துருக்குமான்னு சொல்லிட்டு வச்சுக்க முடியும். இல்லை சிட்டி பேஸ் பண்ணி, லொக்காலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பேஸ் பண்ண ஃபில்டர் உங்களுக்கு லிஸ்டிங்கு வந்துடும். இப்போ ஆடில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி டைப் வந்து ரெசிடென்ஷியலாக இல்லை கமர்ஷியல் பில்டிங் டைப்பான்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். இப்போ ரெசிடென்ஷியல்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். இல்லை கமர்ஷியல்னு செலக்ட் பண்ணால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். ஓகேங்களா, அது பேஸ் பண்ணி என்னென்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பர்பஸ்க்காக பார்க்குறோம், செல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோமா, இல்லை ரெண்டுகளுக்கு விடுறதுக்காகவா, இல்லை பிஜிஸ்க்காக வச்சுருக்கோமா சொல்லிட்டு அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிடென்ஷியல் டைப் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். பின்ன அந்த ஏரியா என்ன பேஸில் வச்சுருக்கோம், ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வச்சுருக்கோம், சென்ட்டாக இல்லை ஏக்கர்ஸ்லையா, அந்த ஏக்கர்ஸ்னால் இப்போ எத்தனை ஏக்கர்ஸோ அத்தனை ஏக்கர்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். பின்ன அதுக்கான வேல்யூ என்ன வேல்யூஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ இங்கே என்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணாலுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிட்டி, இது எங்கே இருக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து லொக்காலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கோயம்புத்தூரில் ஏதாச்சும் ஒரு லொக்காலிட்டியில் இருக்குது, கிணத்துக்கடு இல்லை பொள்ளாச்சி அந்த மாதிரி இருக்கும், அந்த லொக்காலிட்டிங்க டீட்டெயில்டான அட்ரஸ். பின்ன ஜியோ லொக்கேஷனுக்கு மேப்புக்கான அந்த ஜியோ லொக்கேஷனுக்கு அந்த லொக்கேஷன் நமக்கு ஆட் பண்ணுறதுனாலுமே ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் நீங்கள் வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ புதுசாக ஒரு ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் இந்த மாதிரி ஆட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, பின்ன அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் வீடியோ வேணாலுமே நீங்கள் வீடியோஸும் இங்கே அட்டாச் பண்ணி வைக்கணும்னா அட்டாச் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இங்கே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோஸும் அங்கே அப்லோட் பண்ணியும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை நீங்கள் இந்த ப்ளே பண்ணி பார்க்குறீங்கன்னா இங்கேயே நீங்கள் ப்ளே பண்ணியும் வீடியோஸ் ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். அதுக்கான யூஆர்எல்ஸும் இங்கே இல்லை எக்ஸ்டர்னல் யூடியூப் வீடியோ யூஆர்எல் கொடுக்குறீங்க அந்த மாதிரி யூஆர்எலும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மல்டிபிள் கான்டெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அங்கே இந்த கம்பெனியோட மல்டிபிள் ஸ்டாஃப்ஸோட கான்டாக்ட் ஆட் பண்ணி வைக்கிறீங்க, இல்லை அந்த பர்சன்ஸோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி வைக்கிறீங்கனாலுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்டேட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ ஆடில் என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் ப்ளே இல்லை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெலீட் பண்ணுறதுனாலும் இங்கேயே வீடியோ டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோஸ் தான் நம்ம இது ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே டீட்டெயில்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கறனாலுமே வியூ பண்ணியும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வியூ பண்ணி பார்க்கனாலுமே பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக அசெட்டில் இவ்வளோ தான் நம்ம ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் டோட்டலாகவே.